இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அண்ணாதி காலத்தில் வாட்ச்மேன் இல்லைங்க, அதெல்லாம் வாட்ச்மேன் டியூட்டிக்கு கோசம் கூப்பிட்டுருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா எவ்வளோ சாப்பிட்டுருப்பாரு, அவரு எவ்வளோ பண்ணியிருப்பாரு, அந்த பொம்பளை எவ்வளோ நம்பிச்சு அவங்களுக்கு அவங்க அந்த அம்மாக்காகனால ஒரு இது பண்ணியிருக்கணும்ல, துரோகம் தான். ஓ பன்னீர்செல்வம் திமுக வந்து தப்பான இடத்துக்கு போயிட்டார். அவர் அப்படியே இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் அவருக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் இருந்திருக்கும். இதில் சாக்கெட்டில் போய் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் இல்லை ஒன்று டிவிக்கில் வந்திருக்கலாம், இல்லைன்னா எடப்பாடி போயிருக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். அந்த திமுக படிவத்தில் கையெழுத்திட்டு தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று தொடங்கியிருந்தார். அதில் முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் அடங்கியிருந்தனர். அவர்கள் சமீபத்தில் திமுகவில் இணைந்திருந்தனர். இவரும் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் திமுக தலைமையகத்தில் இந்த ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி என்றெல்லாம் கூறி வருகிறார்கள். கடும் போட்டியாக நிலவக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்கின்ற இந்த முடிவை திமுக வட்டாரங்களில் வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு குறித்து மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், மக்களின் கருத்துக்களை நேரடியாக அவர்களிடமே சென்று கேட்கலாம். அது வேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே போயிடுச்சு. போஸ்டிங்கே இல்லாமல் இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் டிஎம்கே போனாலும் வேஸ்ட்டு தான், ஏடிஎம்கே வந்தாலும் வேஸ்ட் தான். அவருக்கு இல்லை, அவருக்கு அவ்வளோதான் மதிப்பு. எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டார் அவரே. அதனால் அவருக்கு அவ்வளோதான் மதிப்பு. ஒன்று விஜய்டியாவது போயிடணும், இல்லை காங்கிரஸ்லையாவது போயிடணும், இது ஏடிஎம்கேலையாவது போய் சேர்ந்துடணும். இதுக்கு டிஎம்கே போனால் அவருக்கு மதிப்பே இல்லை. இவங்க 2 பேருமே வாழ்த்துவாங்கன்னு சொல்கிறதே தப்பு இல்லையா? அவங்கள எதிர்த்து தானே அவங்க கட்சியை ஆரம்பித்தாங்க. அவங்களே வாழ்த்துறதே திட்டுறதுல தப்பு தானே கட்சியில். அதனால் அவர் மதிப்பு சுத்தமாக போயிடுச்சு. யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரப்போகிறாங்கண்ணா. என்ன நல்லது செய்கிறவங்க வரப்போகிறாங்க. அவரும் தான் 5 வருஷம் இருந்தார், ஜெயலலிதா கூட. என்ன நல்லது தான் பண்ணார் அவர். ஜனங்க திடீர்னு கலந்து போய் அப்படி ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி இவர் வரட்டுமே, விஜய் வரட்டுமே, ஒரு வாட்டி இந்த கட்சியை அழிக்கணும்னு முடிவு பண்ணி போய் சேர்ந்துக்கிறாங்க. அதான் சேர்ந்துருப்பாங்க. அதான் அண்ணாதி காலத்தில் வாட்ச்மேன் இல்லைங்க, அதெல்லாம் வாட்ச்மேன் டியூட்டிக்கு கோசம் கூப்பிட்ருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. வாட்ச்மேன் டியூட்டிக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. அதான் நடக்கும். அவங்கள விட சீனியராக இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் எதுவும் கொடுக்காம இவருக்கு மட்டும் என்ன போஸ்டிங் கொடுத்துருவாங்க? மிஞ்சி போனால் ஒரு 3 சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கோசம் இவர் போய் உட்காந்துருக்காரு. அவரோட இடத்தெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் நடக்கவே கூடாது. அவர் எவ்வளோ பெரிய சீனியர் மினிஸ்டர், அவர் எவ்வளோ தமிழ் பற்று உள்ளவர். இவர் இப்போ டீ கடை வச்சுருந்தவர். இவர் உடனே இந்த மாதிரி ஆக முடியுமா? அதெல்லாம் ஆகவே முடியாதுங்க. ஆமாம், அது உண்மை. பலம், இது பெரிய பலம் தான். இது இப்போ ஒன்றுமே இல்லாமல் சினிமாக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க தொழிலே இருக்க ஆளுங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் செய்யாமல் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? நடிகர் சங்கத்தில் மொத்தம் 3500 பேர் மெம்பர். அந்த 3500 பேருக்கு செய்யாத ஆள் என்ன செய்ய போகிறார் மக்களுக்கு? பலம் ஜாஸ்தினா அதில் நான் எந்த மாற்றமும் சொல்லலை. ஆனால் மற்ற விஷயத்தில் திருப்தி இல்லை. கூடயே இருந்த ஒரு கலைஞர், அவர் ஆரம்பித்த கட்சின்னு போய் ஏன் அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க? அதிமுக பெரிய கட்சின்றீங்க, அப்போ திமுக பெரிய கட்சி இல்லையா? கலைஞர் கூடயே இருந்தவர், எம்ஜிஆர் கூடயே இருந்தவர். ஒரே ஸ்கூலில் 2 பேரும் படித்தவங்க, எம்ஜிஆரும் கலைஞரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் திமுக பெரிய கட்சின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அது உண்மை. எங்கெங்கோ ஊரை சுற்றி இப்போ பொறுமையாக தாய் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் பழைய மரியாதையெல்லாம் இவருக்கு இருக்காது. அது மொத்தத்தில் அவர் தான் வாட்ச்மேன் தான். ஓ பன்னீர்செல்வம் வாட்ச்மேன் தான், வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் வராமல் இப்போ மட்டும் ஏன் வந்திருக்காரு? சீட்டு கோசம் வந்திருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றுமே கிடையாது. சீட்டு கோசம் தான் வந்திருக்காரு. என்ன ஒரு 3-4 சீட்டு கிடைக்கும், அதுக்கோசம் தான் வந்திருக்காரு. பெருசாக ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். எல்லாம் நம்ம ஜெயலலிதா இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் ரெட்டாளிக்கு கேச்சா இது ரெட்டாளிக்கு ஓட்டு போட்டுருவோம். ஏன்டா நாங்கள் இது வரைக்கும் மாறல. போய் நாங்கள் பெற்ற பிள்ளைங்கள்லாம் போய் விஜய் இருந்துங்க. இதுதான் உண்மை. ஏன்டா இவங்களை நல்லது செய்கிறேன். நாங்கள் இது வரைக்கும்
நல்ல செய்கிறாரு கெட்ட செய்கிறாருலாம் நாங்கள் அதெல்லாம் பற்றி இது பண்ணல. ஓபிஎஸ் அவர் அதில் போனான்னா எதில் போனான்னா நம்மளுக்கு சின்ன மாறாதக்குதா அவ்வளோதான். துரோகம் தான்ப்பா, துரோகம் தான். ஜெயலலிதா எவ்வளோ சாப்பிட்ருப்பாரு அவர், எவ்வளோ பண்ணியிருப்பாரு. அந்த பொம்பளை எவ்வளோ நம்பிச்சு அவங்களுக்கு, அவங்க அந்த அம்மாக்காகனால ஒரு இது பண்ணியிருக்கணும்ல. துரோகம் தான். இந்த துரோகம் உண்மையில அவர் வேலைக்கு ஆகாது. என்ன எது என்ன கதைன்னு தெரியலையா. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பன்னீர்செல்வம் இவர் தேத்திட்டாருன்றாங்க, எடப்பாடி தேத்திட்டாருன்றாங்க, சசிகலா தேத்திச்சுன்றாங்க. அவங்க ஆரம்பித்தாலும் இருந்தாலும் பன்னீர் ஓபிஎஸ் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா எல்லாமே கொடுத்தது. ஆனால் எடப்பாடியை கூட்டின்னு வந்து விட்டது பழனி இது ஒரு தான் ஓபிஎஸ் தான். ஆனால் ஒரு நன்றி விசுவாசம் கிடையாது அந்த ஆளுக்கு. ஏன்னா விஜயகாந்த் வந்து அவங்க பொண்டாடி பேசுறதுனா ஏற்கனவே கூட்டணியாக இருந்து போய் இதில் மாறுவாங்க அதில் மாறுவாங்க. ஓபிஎஸ் போனது தான் தப்பு. ஏன்னா விஜயகாந்த் பொண்டாட்டி வந்து ஏற்கனவே அவங்க வீட்டுக்காரன் அந்த கட்சிக்காரன் தான், கட்சிக்காரனாக இருந்தார். மாற்றி மாற்றி போகிறது அதுக்கு கூட்டணி எல்லாத்துலேயும் மாற்றிக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் போனது பெரிய தப்பு, அது மன்னிக்க முடியாத தப்பு. தனியாக இருந்து கூட இதுமாரி கட்சி வேணாம் அன்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் திமுக வந்து தப்பான இடத்துக்கு போயிட்டார். அவர் வந்து அப்படியே இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் அவருக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் இருந்திருக்கும். இதில் வந்து சாக்கெட்டில் போய் வந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இல்லை ஒன்று டிவிக்கில் வந்திருக்கலாம், இல்லைன்னா எடப்பாடி கிட்ட போயிருக்கலாம். சேர்க்கலாம் தனியாக இருந்திருக்கலாம் அவர். இப்போ அடுத்த திமுகவே வராது, அவ்வளோதான், க்ளோஸு, சாப்டர் க்ளோஸ். ஏன்னா நிறைய இது இப்போ பண்ணுற சொல்லிட்டு எல்லாமே பண்ணவே இல்லை அவர் எதுவுமே. ஸ்டாலின் வந்து அது க்ளோஸு. திமுக போகிறவங்க எல்லாமே க்ளோஸ் தான். ஐயோ சத்தியம் மன்னிக்க முடியாத குற்றம் இதெல்லாம். அம்மா இருக்கும்போது வந்து சமாதியில் போயிட்டு மௌன விரதம், மௌன அஞ்சலி, மௌன சமாதி எல்லாமே பண்ணார் அவர். இப்போ அம்மா போன பிறகு அதெல்லாம் கண் துடைப்பு மாரி ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ மக்கள் இப்போ இருக்குது, மக்கள் பாதி பேர் மக்கள் அவருக்கு சப்போர்ட்டு இப்போ எல்லாம் போயிடுச்சு. இப்போ சரியான முடிவா ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு? கண்டிப்பாக நல்ல முடிவு தான். இல்லை வாய்ப்பு இருக்குண்ணா, திமுக தான் வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு போட்டு தான் அவர் போய் சேர்ந்துருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு அவருக்காக அந்த 4 எம்எல்ஏ போயிட்டாங்கல்ல, 4 பேரோ 3 பேரோ போயிருக்காங்கல்ல, அவர் போய் சேர்ந்து அதனால் நல்லது தானே போய் சேர்ந்தது நல்லது தான், ஒன்றும் இப்போ இது இல்லை. ஏன்னா மவுசு அவங்களுக்கு தான் இருக்குது, டிஎம்கே வர அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அதனால் வரும். நல்ல முடிவு தான். புரியல, நான் அந்த அளவுக்கு மதிப்பு இல்லைல்ல, மரியாதை எல்லாம் போயிடுச்சுல்ல. அம்மா பீரியடில் அவர் சிஎம்மாக இருந்தவர், அவருக்கு மரியாதை இல்லை, வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. அப்போ அந்த இது முடிஞ்சு போச்சு இல்லை, அங்கே மரியாதை இல்லாததில் இருக்குது, நல்லது இல்லையா. அதனால் போய் சேர்ந்தது நல்லது தான். கண்டிப்பாக நல்ல முடிவு தான் ஓபிஎஸ். ஏன்னா அவர் குணம் நல்ல குணம், கட்சியில் அவருக்கு மரியாதை இல்லாமல் போச்சுல்ல ஏடிஎம்கேல. அம்மாவால் சர்டிஃபிகேட்டு கொடுத்தவரில் அவர். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தாய் கழகம் எல்லாருக்குமே. அது அந்தந்த காலகட்ட சூழ்நிலையில் அரசியல் மாற்றத்தால் வேறுபட்டு போச்சு. இப்போ எல்லா காலமும் கணிஞ்சி வர நேரம் இப்போ தளபதி டைமில், அதனால் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லுங்கள். வேறு ஒன்று, யாராக இருந்தாலும் தாய் கழகத்திலிருந்து போனவங்க தான், யாராக இருந்தாலும் சரி. அம்மா இல்லாத புள்ள கிடையாது, அம்மா பெற்றது தான் புள்ள. அது மாதிரி யார், அது எம்ஜிஆராக இருக்கட்டும், அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் தாய் கழகம், அம்மா கிடையாது, தாய் கழகம். அது அங்கிருந்து அதுதான் உண்மை. அதாவது காலம் நேரங்கள் மக்கள் மனம் வேறுபட்டு இருக்கும்போது அது அரசியல் ட்ராக் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதிமுகவில் சேரணும், அதிமுகவில் இருந்தார் அவர். திரும்ப சேரணும்னு கிடையாது, அவர் அதிமுகவில் தான் இருந்தார். அவருக்குரிய அங்கீகாரம் கேட்டுன்னு இருந்தார். அந்த அங்கீகாரம் கூட இருந்தவங்க அவருக்கு சரிவர அவரை பயன்படுத்திக்கலை. ஓபிஎஸ் வந்து சரிவர பயன்படுத்திக்கலை. அதனால் அவர் வந்து வெளியேறி தாய் கழகத்தில் இணைஞ்சிட்டார், அவ்வளோதான். எங்கள் கருத்துக்கு பார்க்க போனாங்க, ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி இணைஞ்சிக்கிறாருன்னா உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு உண்டான மரியாதை வந்து சரியான மரியாதை அவங்க கொடுக்காதனால தான் அவர் வந்து மனம் வெறுத்து தான், மன சங்கடப்பட்டு தான் வந்திருக்கிறாரு.
ஆனால் இருந்தாலுமே எங்களுக்கு அவர் கூட வந்துக்கிறாருன்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு சிறு பலம் கூட சேர்ந்து இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து அவரை நாங்கள் சிறப்பான முறையில் வரவேற்கிறோம். இது எல்லாருமே தான் பேசுகிறாங்க. எந்த கட்சியுமே கட்சின்னு பார்த்திங்கன்னா யாருமே வந்து இது வரைக்கும் எதிரியுமே இல்லை, நண்பனும் இல்லை. அந்த வகையில் பார்த்தோன்னா அது பேசுனதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக வந்து அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரவேற்கிறது தான் அவர் தான் முன்னாடி போன நாள் பேசுகிறாங்கல்ல, போன நாள் பேசுகிறது தான் வந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. எடப்பாடி ஒதுக்கிட்டாரு, இங்கே தான் வந்து ஆகணும். ஒன்றும் இல்லையா, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்பா பேசுகிறார் பாரு. நான் எங்கள் 5000 ரூபாய் வாங்கினேன், எனக்கு உதவி பணம் தான் கொடுத்தாங்க. 5000 ரூபாய்லாம் கொடுக்கல. அவர் முக ஸ்டாலின் தான் வருவார். இப்போ அவர் இதுக்கு மேலே தனியாக நிற்க முடியாதுப்பா. எம்ஜிஆர் போயிட்டாரு, ஜெயலலிதா போயிட்டாங்க. இனிமேல் அவர் நின்று என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண போதில்லை. முக ஸ்டாலின் தான் வருவார், அந்த ஐயா தான் வருவார். ஏன்னா தலைமுறையாக வராரு, அவங்க தான் வருவாங்க, வேறு யாரும். அதெல்லாம் யாருக்கும் துரோகம் பண்ணல. எல்லாம் சொல்கிற கதை சொல்லின்னு தான் இருப்பாங்க. இப்போ அழுகுற உட்காந்து அழுதுன்னு தான் இருக்கும். அதுக்குன்னு அழைய நிறுத்த முடியுமா? அதே தான் இதுவும். இவங்களை அவங்க சொல்லுவாங்க, இவங்கள சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் முக ஸ்டாலின் தான் வருவார், அந்த ஐயா தான் வருவார், வேறு யாரும் வரமாட்டாங்க. அதுதான் எங்கள் கோரிக்கை. ஆனால் என்ன ஒரே ஒரு கோரிக்கைன்னா, இந்த பஸ்ஸை மாற்றி விட்டாங்க, எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அவ்வளோதான். பூ கடைக்கெல்லாம் போக முடியல. நாங்களாம் வியாபார தொழிலாளி. நாங்கள்